விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். அண்ணன் SR சேகர் அவர்கள் எதை செய்தாலும் சிறப்பாக செய்வார்கள். 2-3 நாட்களுக்கு முன்னால் நாம் சொன்னோம், அதிக நாட்கள் தொடர்ந்து இந்த நாட்டை பிரதமராக பணியாற்றியவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள். இந்தியாவிலேயே தொடர்ந்து காங்கிரஸ் அல்லாத ஒரு பிரதமர் தொடர்ந்து பணியாற்றினார் என்றால் அது நமது பாரத பிரதமர் அவர்கள். 2-3 நாட்களுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தொடர்ந்து உள்துறை அமைச்சராக அதிக நாட்கள் பணியாற்றியவர் நமது அமித்ஷா அவர்கள். அதே வரிசையில் தொடர்ந்து அதிக நாட்கள் பொருளாளராக அதிக தலைவர்களிடம் இன்று வரை பணியாற்றி கொண்டிருப்பவர் அண்ணன் SR சேகர் அவர்கள். அந்த வகையில் அவருக்கு மிகுந்த பாராட்டு. அது மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான 2 விஷயம் இங்கே இருந்தது. ஒன்று, அவர் எல்லோருக்கும் சால்வை அளிக்கும் போது கைத்தறியை தேர்வு செய்திருக்கிறார். அதற்கு எனது பாராட்டுகள். ஏன்னா நான் புதுச்சேரி ஆளுநராக இருக்கும்போது ஒரு ஜிஓவே போட்டிருந்தேன், அரசாங்க விழாக்களில் கைத்தறி தான் பயன்படுத்த வேண்டும். இந்த பொன்னாடையை கதராடை, கதராடை பொன்னாடை இல்லாமல் உண்மையான கதராடை இருக்க வேண்டும் என்று அந்த நினைவில் நமது நெசவாளர்களுக்கெல்லாம் உதவி செய்யும் அளவிற்கு நீங்கள் அதற்காக இந்த நிகழ்ச்சியில் இதை கொண்டு வந்ததற்கு எனது மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி ஒரே நாடு என்று சொன்ன உடனேயே சகோதரி வானதி ஸ்ரீனிவாசன் சொன்னதை போல நினைவுக்கு வருபவர் ஐயா இலகணேசன் அவர்கள் தான். அவர்கள் ஒரே நாடை ஆசிரியராக மட்டுமல்லாமல், இங்கே அண்ணன் VP துரைசாமி பேசும்போது ஒன்று சொன்னாரு, அது நடைமுறையில் இருந்தது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளவு சந்தாதாரர்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் புதிதாக வருபவர்கள் எல்லாம் எவ்வளவு சந்தா சேர்க்கிறார்கள். அதே மாதிரி வானதி சொன்னது மாதிரி யார் யாரெல்லாம் சிறப்பாக பணியாற்றினார்களோ அவர்களுக்கெல்லாம் பக்கத்தில் இடம் இருந்தது. அதனால அவரு விளையாட்டுக்கு சொல்லுவாரு, படிக்கலன்றத இலகணேசன் சொல்லும் போது, ஒரு விஷயம் இங்க யாருக்குமே தெரியாது, யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா அது ஒரே நாடுல இருந்தது, அதனால யாரும் திறந்து பார்த்திருக்க மாட்டீங்கன்னு விளையாட்டா சொல்லுவார். படிங்கன்றதை இப்படி எதிர்மறையா சொல்லுவார். ஆக நம்ம ஒரே நாடு என்பது நமது பத்திரிகையை முழுவதுமாக நமது கட்சி பணி, அது மட்டும் இல்லை, கட்சிக்காரர்கள் நமது கட்சி தொண்டர்கள் திருமணம் நடைபெறும் பொழுது அதில் விளம்பரம் கொடுக்க சொல்லுவார், வாழ்த்து கொடுக்க சொல்லுவார். அது மட்டும் இல்லை, இங்க சொன்ன மாதிரி போட்டோகிராஃபர் சிவா இன்னைக்கு வரைக்கும் போட்டோ எடுத்துட்டு இருக்கிறார். அன்னைக்கு நம்ம ஒரே நாடுக்கு வந்து போட்டோ கொடுப்பார். அமரன் போன்றவர்கள் அந்த காலத்துல இருந்து அதை எழுதி கொண்டிருக்கிறார்கள். பாலாஜி, முன்னாள் ஊடக தலைவர் பாலாஜி, இவர்களெல்லாம் கான்ட்ரிபியூட் எங்கே இருந்து தகவல்களை சேகரித்து கொண்டு தருவார்கள். ஆக அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் இருந்த ஒரே நாடு இன்று அண்ணன் SR சேகர் அவர்களோட முயற்சியினால் டிஜிட்டலாக ஆகியிருப்பது உண்மையிலேயே நமக்கு மகிழ்ச்சி. எல்லாத்துக்கும் மேல மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அது தலைவர் பேசும்போது சொன்னார், அண்ணன் ஒரு SMS அனுப்புவாரு, அதை நம்ம எல்லாருக்கும் வந்ததுனால படிச்சு ஆகணும் அப்படின்னு. படிச்சா மட்டும் போதாது, என்கிட்ட கேட்பாரு, ஏன் அதுக்கு பதில் போடலன்னு கேட்பாரு. ஆக பதில் வேற போட்டு ஆகணும். அது மட்டும் இல்லை, அவர் மட்டும் இல்லை, நம்ம நல்ல ட்விட்டர் போட்டா, நல்ல கவிதை எழுதுனா உடனே அவர்கிட்ட இருந்து முதல் பாராட்டு வரும். அது மட்டும் இல்லை, நான் மாநில தலைவர் ஆன உடனே எனக்கு ஒரு கவிதை எழுதி கொடுத்தார். அந்த கவிதையை இன்று வரை நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன். அந்த அளவிற்கு ஊக்கத்தை கொடுத்த ஒரு கவிதை. ஆக நல்ல ஒரு எழுத்தாளர் நமக்கு பொருளாளராக இருக்கிறார், பொருளாளர் எழுத்தாளராக இருக்கிறார். அவரே இன்னைக்கு இன்சார்ஜ்னால ஒரே நாடு எந்த தங்குதடையும் இல்லாமல் வரும் என்பதில் நமக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏன்னா வேற யாராவது இருந்தா அவர்கிட்ட தான் பொருளாதாரத்துக்கு போய் நம்ம நிக்கணும். இன்னைக்கு அவரே இதை நடத்துறதுனால நிச்சயமாக எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் இந்த ஒரே நாடு வெளியே வரும் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாரும் நிறைய எழுதலாம், நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணலாம்.
தினம் தினம் என்ன சாதனைகள் செய்கிறோமோ அந்த சாதனையை செய்யலாம். ஒரே ஒரு வேண்டுகோள், இன்று சுதந்திர தினம். 13வது முறை நமது பாரத பிரதமர் கொடியேற்றினார்கள். இன்று புதிதாக முதலமைச்சர் தமிழகத்தில் கொடியேற்றினார். 2031 கொடியேற்றும் முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சராகத்தான் இருக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனா அண்ணன் பேசினேன், அண்ணன் இன்னைக்கு மிஷன் அதான் இருக்கணும்னு. ஆமா, மிஷின் மேல வேலை செஞ்சா மிஷன் அதுவா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அதனால நாம எத்தனை கூட்டங்கள் நடத்தலாம், எத்தனை நிகழ்ச்சிகள் நடத்தலாம், போராட்டங்கள் நடத்தலாம், ஒரே நாடு வெளிவரலாம். ஆனால் நம்மளது ஒற்றை குறிக்கோள் தமிழகத்தை, ஏன்னா இன்னைக்கு தமிழகம் நம்மை போன்றவர்கள் பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. ஒரு நிதியமைச்சர் தனது மதத்தை பற்றி பேசுகிறார், தமிழை குறைத்து மதத்தை உயர்த்தி பேசுகிறார். மரியாதைக்குரிய மாநில தலைவர் உடனே அதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். சபாநாயகர் தனது மதத்தை உயர்த்தி பேசுகிறார். நேற்று கூட நான் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் சொன்னேன், இதே இந்து மதத்தை சார்ந்தவர்கள் ஏதாவது ஒரு கருத்தை சொன்னால் எல்லோரும் எழுந்து பொங்கி இருப்பீர்கள். ஆக இந்த கலாச்சாரத்தை காப்பாற்றக்கூடிய கடமை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. அதனால் நாம் இன்று முழுவதுமாக உழைக்க வேண்டும். இந்த நிகழ்வில் சகோதரி வானதி சொன்னதை போல நானும் அதிக கட்டுரைகள், மரியாதைக்குரிய இளகணேசன் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆரம்ப காலத்துல எங்களுக்கு ஒரே நாட்டுல கட்டுரை வர்றதுதான் மிகப்பெரிய பாக்கியம். வந்த உடனே கட்டுரை வர்றது எப்படி வந்திருக்கிறது என்று பார்ப்பது. அதுல சிக்னல் கிடைத்து விட்டது அப்படின்னு ஒரு கட்டுரை நான் எழுதியிருந்தேன். மரியாதைக்குரிய KN லட்சுமணன் சட்டமன்றத்தில் பேசுனதை வச்சு அது என்னன்னா, அதை எடுத்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. வீடுதோறும் ரேஷன் கொடுப்போம், பிஜேபி வந்தா இலவசமாக வீடுதோறும் மருத்துவம் கொடுப்போம்னா அதுல எழுதியிருக்கேன். அது இலகணேசன் நம்ம பாராட்டினார். ஆக நமது கனவுகளை பதிவு செய்து வருங்காலத்தில் அந்த கனவுகளை செயலாற்றுவதற்கு ஒரே நாடு நமக்கு மிகப்பெரிய உந்துகோலாக இருக்கும் என்று சொல்லி அண்ணன் SR சேகர் ஜென் ஜியாகவே மாறிவிட்டார். அட்டப்படத்தை பார்த்தாலே தெரியுது, அல்காரிதமே அசந்து போச்சு. இதுதான் ட்ரெண்ட். ஆக இந்த முறைக்கு நாமளும் ஒன்றும் ஜென் ஜியில இருந்து நாம வேறுபட்டவர்கள் அல்ல, முதியவர்களுக்கும் நாம் வேண்டியவர்கள், ஜென் ஜிக்கும் நாம் வேண்டியவர்கள் என்பதை மிக அழகாக அட்டைப்படமே காண்பித்து விட்டது என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.